2 கணவன்களை கைவிட்டுவிட்டு வேறு ஒருவருடன் ஓட்டம் பிடித்த பெண். முதல் கணவனுக்கு பிறந்த 5 வயது சிறுவனை அடித்துக் கொன்ற வளர்ப்பு தந்தை. குழந்தையின் உடலை வாங்க முன்வராத உறவினர்கள். குமரியில் பரபரப்பு சம்பவம். இவ்வுலகில் எத்தனை கோடி செல்வங்களை கிடைத்தாலும் பிள்ளை செல்வம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தமில்லை. குழந்தைகள் வேண்டி சிலர் தெய்வங்களையும் சிலர் மருத்துவர்களையும் தேடி அலைந்து குழந்தை பாக்கியத்தை பெற்று வருகின்றனர். ஆனால் சில ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எளிதில் பிள்ளை பாக்கியம் கிடைத்து விடுவதாலோ என்னவோ குழந்தைகளின் அருமை புரிவதில்லை. சில ஆண்கள் மற்றும் பெண்கள் நிமிட சந்தோஷத்திற்காக தவறான பாதையை தேர்ந்தெடுத்து புது உறவின் உச்சத்திற்கு செல்லும்போது தன்னிலை மறந்து வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தொலைத்து விடுகின்ற செய்திகள் தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. குடும்ப உறவு மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடந்த உண்மை சம்பவம் இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அடுத்த தோப்பூர் விவேகானந்தர் தெருவை சேர்ந்த 35 வயதான செல்வ மதன் என்பவர் முதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதே பகுதியை சேர்ந்த 32 வயதான செல்வி, இவரின் முதல் கணவர் சுந்தரலிங்கம் ஆகியோருக்கு அபினவ் என்ற மகன் உள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக முதல் கணவரை பிரிந்து தன்னுடைய மகனுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஓட்டுநர் வேலை பார்க்கும் செல்வ மதனை செல்வி 2வது திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்துள்ளனர். இவர்களுக்கு வருண் என்ற 1.5 வயது மகன் உள்ளான். தொடர்ந்து செல்வமதனுடன் வாழ பிடிக்காத செல்வி 2 குழந்தைகளையும் செல்வமதன் வீட்டில் விட்டுவிட்டு வேறு ஒருவருடன் ஊரை விட்டு ஓடிவிட்டார். இதனால் மனவேதனை அடைந்த செல்வமதன் தன்னுடைய மனைவியை மீட்டு தரும்படி 5 கிராமம் போலீசில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செல்வியை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் 2 சிறுவர்களையும் செல்வமதன் உறவினர்கள் உதவியுடன் கவனித்து வந்துள்ளார். குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் மனைவி செல்வி அவருக்கு செய்த துரோகம் ஞாபகம் வந்து பிள்ளைகளை அடித்து வந்துள்ளார். இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு மனைவி செய்த துரோகத்தை நினைத்து கோபம் கொண்ட செல்வமதன் முதல் கணவருக்கு பிறந்த அபினவை ஒரு அறையில் போட்டு கம்பு மற்றும் கையால் தாக்கி துன்புறுத்தியுள்ளார். எனவே இரவு வீட்டில் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. நேற்று அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசவே பக்கத்தில் உள்ளவர்கள் வீட்டை உடைத்து சென்று பார்த்தபோது சிறுவன் வருண் மயக்க நிலையில் கிடந்துள்ளார். அபினவ் இறந்து கிடந்துள்ளார். உடனே வருணை மீட்டு ஆசாரிப்பள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இறந்து போன அபினவ் உடலை போலீஸ் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து 5 கிராமம் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ராஜ்குமார், சுசீந்திரம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், கன்னியாகுமரி டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குழந்தையை கொன்றுவிட்டு தலைமறைவான செல்வமதனை போலீசார் தேடி வருகின்றனர். உடற்கூறாய்வு முடிவு பெற்று குழந்தையின் உடலை வாங்க யாரும் முன் வராததால் குழந்தையின் உடல் பிணவரையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. குழந்தையை அடித்து துன்புறுத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவனின் உடலை வாங்க யாரும் வராதது குமரி மாவட்ட மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்.